காய்ஸ் இன்றைக்கி சிறுகடை ஆசையில் என்னாச்சு தெரியுமா? எல்லாம் யோசிக்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு கேட்க வேணாம், முத்து கூட்டு வந்துடும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஏங்க பறந்துக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்க ஒரு இடத்துல. இந்த நேரத்தில் எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது விஜயான்னு சொல்லி அண்ணாமலை திட்ட, அதுக்கப்புறமா ஆண்டி நீங்கள் பேசாமல் ஸ்டோரி எழுத போடுறீங்க, வில்லி மாதிரி யோசிக்கிறீங்க அப்படின்னு சுருதி சொல்ல, என்னம்மா நீங்கள் இப்படி இருக்கீங்க? அப்புறம் எல்லோரும் திட்ட, அதுக்கப்புறமா கூட்டு வந்துடுறாங்க. கிறிஷை கூட்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சு எப்படி? இல்லைப்பா யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, நான் போனேன், அடித்தேன், சண்டை போட்டேன், அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸை மட்டும் பார்க்க முடியல என்னால் அப்படின்னோடனே பெருமூச்சு விட்றாங்க ரோகிணி. அதுக்கப்புறமா கிறிஷை கூப்பிட்டு போய் சாப்பாடு கொடுக்கும். ஆமாம், மனோஜ் நம்பர் எப்படி கிடச்சிருக்கும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க, மனோஜ் நான் தான் பிஸ்னஸ் மேனாச்சே, நான் தான் கோடீஸ்வரன்ல அப்படின்னா அப்புறம் தான் அதனால தான் கிடச்சிருக்கும். அப்படியா? ஆனாலும் கோடீஸ்வரனா 50 lakhs அப்படிலாம் கேட்டுருக்கோம், எதுக்கு 2 லட்சம் மட்டும் கேட்கணும்னு எல்லோரும் யோசிக்க, மனோஜ் இதுக்கப்புறம் நீ அந்த பிள்ளைகிட்ட இருந்தே தப்பிச்சு அவங்க கூட சேராத அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரோகிணி போய் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க, பார்த்து இருங்கன்னு. அதுக்கப்புறம் இவர் போலீஸ்காரவங்க மச்சான் இருக்கார், சகலை அவர் வந்து காப்பாற்று, அவர் போய் தடுத்து பிடிச்சிருக்காரு, அதனால் ரிவார்டு. ஆனால் வீட்டிலலாம் நான் பிடிச்சேன் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் முத்து தான் வந்து அதுக்கே வழி காட்டினார். அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம செஞ்சு சரி பரவாயில்லன்ட்டு எல்லோரும் சொல்ல, மீனாவும் ஓகேன்னு அப்செட் பண்ணிக்கோங்க. ஆனால் மீனாவுக்கு என்ன நடந்துச்சின்னு தெரியாது, முத்துக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் சரி நேரில் வந்து சொல்லணும்னு ஆசை தான், சரி பரவாயில்லப்பா நீயே சொல்லிடுன்னு சொல்ல, முத்து வாய்ஸ் கொஞ்சம் மாறிடும், வருத்தப்பட்டுக்கிட்டே போவார்.